ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வேத பகுதியை பாருங்கள். நீதிமொழிகள் 31:25 வசனம் இப்படியாக சொல்கிறது. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறாள், வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். அவள் உடை பலம், அவள் உடை பலமாயிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரா சகோதரி, இன்றைக்கு பெண்கள் தினமாக இருக்கிறது, உமன்ஸ் டே. உங்களை பற்றியே நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்கள் உடை, நீங்கள் உடையாக அணிந்து கொண்டிருப்பது பலம், ஸ்ட்ரென்த். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ளவர்கள், அதாவது டிக்னிட்டி உள்ளவர்கள், அதாவது கண்ணியமானவர்கள், ரெஸ்பெக்ட்ஃபுல் உமன். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டியவர்கள். அது மட்டுமல்ல, பாருங்க, நாங்க வேதத்திலே அநேக பெண்களை பற்றி பார்க்கலாம். நாங்கள் தெபோராளை பார்த்தால் அவள் ஒரு தைரியம் உள்ள பெண்ணாக இருந்தாள். அபிகாயிலை பார்த்தால் அவள் ஒரு விஸ்டம், ஞானம் உள்ள பெண்ணாக இருந்தாள். அன்னாளை பாருங்கள், தேவ சமூகத்திலே அவள் கண்ணீரை ஊற்றி தன் காரியத்தை தேவன் மூலமாக பெற்றுக்கொண்டாள், சாதித்து கொண்டாள். இப்படி அநேக பெண்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல நாங்களும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. இன்று பெண்கள் தினத்தை கொண்டாடும் நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் பலத்தை உடையாக அணிந்து கொண்டிருப்பவர்கள், டிக்னிட்டி, கண்ணியத்தை உடையாக அணிந்து கொண்டிருப்பவர்கள். சோ நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள். நீங்கள் கர்த்தரிடம் இந்த நாளும் நீங்கள் அவர் சமூகத்திலே நின்று அவரிடம் கேட்பதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். ஏனென்றால் நீங்கள் கண்ணியம் உள்ளவர்கள், பலம் கொண்டவர்கள் கர்த்தரின் பார்வையிலே. ஆமேன்.